போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணாவை ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் சப்ளையர் கெவினையும் ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நடுவர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவிற்கு ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் உத்தரவிட்டிருக்கிறார். இருவருக்குமே ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு அவரிடம் நேற்று பிற்பகலில் தொடங்கி இன்று மாலை வரை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக அவர் நீதிமன்றத்தில் கொண்டு சென்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த கெவின் என்ற ஒரு நபரும் போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய, அதே போன்று பெங்களூரிலிருந்து போதைப் பொருளை கடத்தி வரக்கூடிய ஒரு டீலராக செயல்பட்ட கெவினும் கைது செய்யப்பட்டு 2 பேருமே நீதிமன்ற காவலுக்காக இன்று எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இருவருக்குமே தற்பொழுது நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல கிருஷ்ணாவிற்கு 10ஆம் தேதி வரை, ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று கெவினுக்கும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இந்த நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நடிகர் கிருஷ்ணா தரப்புல அவருடைய வழக்கறிஞர்கள் முதல் வகுப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் புழல் சிறையில முதல் வகுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முன்வைத்த கோரிக்கைகள் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மற்றொரு நடிகரான கிருஷ்ணாவிற்கும் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இவருக்கும் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 2 பேரையுமே போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறைக்கு கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வழக்கை பொறுத்தளவுல கிருஷ்ணா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் செயல்பட்டதும் இந்த இதுக்காக மட்டுமே, அதாவது போதைப் பொருள் பயன்பாட்டுக்காக மட்டுமே அந்த வாட்ஸ்அப் குரூப் இயங்கி வந்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் கிருஷ்ணாவினுடைய திரைத்துறையை சார்ந்த அவருடைய கல்லூரி கால நண்பர்கள் அதில் இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே அது குறித்து விசாரணையை மேற்கொள்வதற்காக மீண்டும் கிருஷ்ணாவை காவலில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக இதில் முக்கிய மையமாக செயல்பட்டிருந்த பிரசாத், அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி பிரசாத்தையும் நடிகர் ஸ்ரீகாந்தையும் காவலில் எடுப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே காவலில் எடுத்து விசாரித்து அதற்கு பிறகு நடிகர் கிருஷ்ணாவையும் காவல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இதில் இன்னும் பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறார்கள் அல்லது திரைத்துறையை சேர்ந்த வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை எல்லாமே காவல்துறை சேகரிக்க முடியும். அதற்கு முன்னதாகவே கிருஷ்ணாவுடைய செல்போனை எடுத்து அவருடைய தொடர்புகள் மற்றும் அவருடைய செல்போன் வாட்ஸ்அப் உரையாடல்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் 2020 இருந்து அழிக்கப்பட்ட பல்வேறு குறுந்தகவல்கள், செல்போன் உரையாடல்கள் இவற்றை எல்லாமே காவல்துறை எடுத்திருப்பதாக கூறுகிறார்கள். எனவே அவர் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் அவர் இயங்கி வந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில அந்த வாட்ஸ்அப் குழுவில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக அதுல இருந்தார்கள், எனவே அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த குழுவிலே யாரேனும் திரைத்துறையை சார்ந்தவர்கள் அதிலே இருக்கிறார்களா என்ற ஒரு கோணத்திலும் காவல்துறை விசாரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இன்னும் சிலர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அதாவது இந்த போதைப் பொருளை அங்கிருந்து பெங்களூரிலிருந்து கொண்டு சப்ளை செய்த நபர்கள்ல பிரசாத்தினுடைய கூட்டாளிகளாக மேலும் சிலர் முக்கிய நபர்களாக இருக்கிறார்கள். இதில் பிரதீப்பும் கெவினும் எப்படி இயங்கினார்களோ அதே போன்று இவர் இன்னும் மேலும் இருவரும் இதே போன்று இயங்கிய நபர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் தேடி அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஒரு பக்கம் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கம் போலீசார் இதற்காக தனிப்படை அமைத்து தொடர்ந்து இந்த தேடுதல் பணியில அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தொடர் நடவடிக்கையின் காரணமாக தான் அடுத்தடுத்து 2 திரைத்துறையை சேர்ந்த நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் நடிகர் கிருஷ்ணாவினுடைய நண்பர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அல்லது பிற தொழிலில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் தான் அந்த வாட்ஸ்அப் குழுவிலே இயங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று காவல்துறையினர் கருதுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று கைது செய்யப்பட்ட முக்கிய டீலரான இந்த கெவின் மூலமாக நீண்ட காலமாக இவர் போதைப் பொருளை வாங்கி இருக்கிறார் என்றும் காவல்துறை ஒரு அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
அது குறித்தெல்லாம் இன்னும் முழுமையான விவரங்களை வந்து திரட்டுவதற்கு கெவினையும் காவல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கெவின் வந்து பிரசாத்திற்கு கீழே ஒரு டீலராக அவர் செயல்பட்டு இருக்கிறார் என்றால் திரைத்துறையை சேர்ந்த வேறு யாருக்கெல்லாம் கொடுத்தார்? நடிகர் கிருஷ்ணாவை விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.